இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 டைமென்ஷனல் ப்ளோட். இந்த 3 டைமென்ஷனல் ப்ளோட்டில் எப்படி ப்ளோட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ப்ளோட் 3 ஃபங்க்ஷன். இது 3 டைமென்ஷனல் 3ன்னு கொடுத்துருப்போம். இது வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் இசட் மூணுக்கும் வெக்டார்ஸில் எடுத்துக்கலாம். அங்கே வேரியபிளாக எடுத்தோம், இங்கே வெக்டார்ஸில் எடுக்கிறோம். ட்ரிபிள், இதுக்கு பேர் இன்னொரு பேர் ட்ரிபிள்ஸ். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளியர் சிஎல்சி எக்ஸ் ஈக்குவல் டு லைன் ஸ்பேஸ், அதோட லைன் ஸ்பேஸோட கமாண்ட் இது 0, 10 × π, 100 சைனு ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ ஃப்ளோட் 3 ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க. கிரிட் எக்ஸ் லேபிள் வந்து ஆங்கிள், ஒய் லேபிள் வந்து காஸ் எக்ஸு, இசட் லேபிள் வந்து சைன் எக்ஸு, டைட்டில் வந்து ஸ்ப்ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளோட்ஸ் வந்து 3 டைமென்ஷனல் கிராஃபாக கொடுக்கும். இப்போ இங்கே இருக்குல்ல அந்த ஸ்ப்ரிங், அந்த டைட்டில் வந்து ஸ்ப்ரிங்கு, எக்ஸோட ஆங்கிள் இங்கிட்டு இருக்குது, ஒய்யோட காஸ் வேல்யூ இங்கிட்டு இருக்குது, இசட்டோட சைன் வேல்யூ இந்த மேலே இருக்குது. இப்போ மூணுக்கும் வேல்யூஸ் 0 to 35 எக்ஸுக்கு, ஒய்க்கு 0லேருந்து -1லேருந்து +1 வரைக்கும், அடுத்தது இசட்டுக்கு 1லேருந்து -1லேருந்து +1 வரைக்கும் அந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ஸ்ப்ரிங் வந்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு 3 டைமென்ஷனலாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளோட கிராஃப் தான் அந்த இதை நீங்கள் போடணும், கிராஃப் போடணும். சர்ஃபேஸ், அடுத்தது சர்ஃபேஸ் ப்ளோட். இது வரைக்கும் சப்ளோட் பட்டோம். இப்போ சர்ஃபேஸ் ப்ளோட். சர்ஃபேஸ் ப்ளோட்டுங்கிறது 3 டைமென்ஷனில் ஒன்று. இது மெஷ் ப்ளோட் வித் சர்ஃப் ப்ளோட். இதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று மெஷ் ப்ளோட்டு, இன்னொன்று சர்ஃபேஸ் ப்ளோட். சர்ஃப் ப்ளோட் இது சர்ஃபேஸ் ப்ளோட் என்ன பண்ணணும்னா டேட்டாவை வந்து சர்ஃபேஸில் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷ் ப்ளோட்டு. இந்த மெஷ் ப்ளோட்டுங்கிறது என்னென்னா, there are several ways to use mesh plots. They can be used to goods effect with a single 2-dimensional n cross m matrix. In the application, the value in the matrix represent the z values in the plots. அப்போ என்ன பண்ணணும்னா இசட்டில் வேல்யூஸ் கொடுக்குறோம். இந்த மெஷ் இசட்டுங்கிறது இசட்லேருந்து எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் லேபிள் 3 பிரிச்சுக்கோம். அப்போ அதை போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆக்சிஸ் வந்து 3 டைமென்ஷனலாக வரும். இசட் ஈக்குவல் டு ஒரே டிஜிட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த ஒரே டிஜிட் வேல்யூவை m x n மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இதோட செமிகோலன் முடிஞ்சால் என்ன அர்த்தம், அந்த லைன் முடியுதுன்னு அர்த்தம், அந்த ரோ முடியுது. அடுத்து செகண்டு அது கொடுத்தீங்கன்னா அந்த ரோ முடியுது. கடைசியில் இந்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்முலா கொடுத்து அதுலேயே எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ மூணுமே ஒரே டைப்பில் கொடுத்துக்கலாம். அந்த டைப்பில் கொடுத்துருக்கு பேர் மெஷ் ப்ளோட்ஸ். அப்போ மூணுத்துக்கும் லைன் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா 1, 50, 10, ஒய்க்கு லைன் ஸ்பேஸ் 500, 1000, 3 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ மெஷ் ப்ளோட்டுங்கிறது என்னது, 3 வேல்யூஸை ஒரே ஸ்ட்ரிங்கில் கொடுக்கறது தான் என்னது மெஷ் ப்ளோட்ஸோட வேல்யூ. மெஷ் இசட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இசட்டை வந்து 3ஆக பிரிக்குது. ஒன்று எக்ஸு, ஒய், இன்னொன்று இசட்டு. அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன ப்ளோட்டு, சர்ஃப் ப்ளோட்டு. இப்போ சர்ஃப் ப்ளோட்டுங்கிறது மெஷ் ப்ளோட் மாதிரி தான், ஆனால் இது வந்து கிரியேட் பண்ணும் 3 டைமென்ஷனல் கலர்ஸ் surface into inside of the mesh. The colors vary depending on the values z பொறுத்து தான் அந்த வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். The surf command expect them same input as mesh, either a single input such as surf z. அதுக்கு கமாண்ட் வந்து surf zன்னு கொடுக்கணும். surf of z. இசட் ஏற்கனவே மெஷ் ப்ளோட்டில் எப்படி அசைன் பண்ணிங்களோ அதே மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ஃப் இசட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஷேடிங் பண்ணி வரும். இப்போ கிராஃப் வந்து
ஷேடோவில் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது மெஸ்ஸு. இந்த மாதிரி ஷேடிங்கில் வந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ஃப்ளோட்டு? சர்ஃப் ஃப்ளோட்டு. சரியா? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். மெஸ் ஃப்ளோட்டு நார்மலாக இருக்கும், சர்ஃப் ஃப்ளோட்டு வந்து ஷேட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் தான். நீங்கள் இந்த கலருக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதை கமெண்டை வந்து இன்புட் பண்ணி மாற்றிக்கலாம். கலர் மேப் ஃபங்க்ஷன். கலர் மேப் ஃபங்க்ஷனுங்கிறது 2 மார்க்கில் இருக்குது. கலர் மேப் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஃப்ளோட். இப்போ இங்கே சொன்னோம்ல, இது கலர் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலான்னு, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர். அப்போ அந்த அதுக்கான இதுதான் கலர் மேப் ஆஃப் கிரே. அந்த கிரே கலர்னால் கிரே கலரில் அந்த மேப் வரும். கலர் மேப் ஆஃப் ப்ளூ, கலர் மேப் ஆஃப் கிரேயான், இந்த மாதிரி வேறு வேறு கலரில் மாற்றிக்கலாம். சரியா? கலர் மேப்ஸுங்கிறது இதில் கலர் மேப்ஸுங்கிறது இதோட பில்ட்இன் ஃபங்க்ஷன். ஓகேவாப்பா? எப்படி சைன் காசு இருக்கோ அதே மாதிரி கலர் மேப்ஸ் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன். சர்ஃபு மெஸ்ஸுங்கிறது அதுவும் ஃபங்க்ஷன். அடுத்தது கவுண்டர் ஃப்ளோட்ஸ். ஃப்ளோட்ஸோட கவுண்டர். கவுண்டர் ஃப்ளோட்ஸ் ஆர் 2 dimensional represent of the 3 dimensional surface. அப்போ 2 dimensionலேருந்து 3 dimensionலுக்கு மாற்றுறது தான் கவுண்டர் ஃப்ளோட்ஸ். அப்போ அதுக்கு கால் வந்து பீக், PEAKS, பீக்ஸ். அதுக்கு பேர் வந்து பீக்ஸ். that generate the inserting 3 dimensional shape. 3 dimensional ஷேப்பை இன்சர்ட் பண்ணோம். சரியா? ஃபிகர் 2 வந்து சப்ளோட்ஸ் 2,2 இந்த மாதிரி இது கொடுத்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட கிராஃப் வந்து பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 dimensional இருந்தது, இது 2 dimensional இருந்தது. இந்த கிராஃப் வந்து 2 dimensional இருந்தது. கவுண்டர் பண்ணி அதை கம்பைன் பண்ணுறோம். கீழே 2 dimensional, மேலே 3 dimensional. 2 dimensionலேருந்து இங்கே 3 dimensionலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 3 dimensional கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3D கிராஃப் தேவை. அந்த 3D கிராஃபை இதோட மெச் பண்ணுறோம். இதுதான் கவுண்டர் ஃப்ளோட்ஸ். அடுத்தது எடிட்டிங் ஃப்ளோட் ஃப்ரம் த மெனு பார். இது என்ன பண்ணணும்னா, எடிட்டிங் ஃப்ளோட்ஸ் ஃப்ரம் த மெனு பார். மெனு பார் மூலியமாக அதை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து கொண்டு போகிறோம். இப்போ எடிட் மெனு வச்சு இங்கே மாற்றலாமா அப்படின்னா மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? செலக்ட் எடிட்டு, ஆக்சிஸ் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி எடிட்டரை ஆக்சிஸ் விண்டோவில் ஓப்பன் பண்ணணும். அதில் இன்ஸ்பெக்டர், அது டேட்டா எக்ஸ்பெக்ட் ரேஷியோ மோடுன்னு மாற்றிக்கிட்டோம். இந்த மாற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி கமாண்ட் இன்சர்ட் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இந்த மாதிரி எடிட் விண்டோ அந்த ஃபிகரில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் இன்சர்ட்டில் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், இசட் லேபிள், டைட்டில், லெஜெண்டு, கலர் பாரு, லைனு, ஏரோ, இது எல்லாமே வரும். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம தேவையானபடி மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? தேவையானபடி மாற்றி வைக்கணும்னா இதுக்கு எடிட் விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது இன்சர்ட் மெனுவில் இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல அது எல்லாமே இன்சர்ட் மெனுவில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி எடிட் மெனுவில் காப்பி ஃபிகர், அந்த படத்தை காப்பி பண்ணிக்கலாம். அந்த படத்தை காப்பி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆக்சிஸில் போய்ட்டு ஆக்சிஸோட அளவு எல்லாமே இருக்கும். அந்த அளவை நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி மாற்றிக்கலாம். ஆட்டோ மேனுவல்னால் நம்ம மாற்றலாம். ஆட்டோனா அது படிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இருக்கும். அப்போ இந்த படமும் இதுக்கு முன்னாடி உள்ள இந்த படமும் முக்கியமானது ஒன்று. இதை போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த இது 10 மார்க்கில் வந்துடும். கிரியேட்டிங் ஃப்ளோட்ஸ் ஃப்ரம் த ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ. இப்போ ஒர்க் ஸ்பேஸ் விண்டோ